இதுல 1 or 2 சிம்டம்ஸ் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கால் வீக்கம் இருக்கலாம், இல்லை யூரின்ல வந்து சில மாற்றங்கள் தெரியுது. ஸோ பேட் வாட்டர், ஒரு மாதிரி ஃபவுல் ஸ்மெல் வரும். ஸோ அந்த முட்டையை உடச்சி ஊற்றினா ஒரு ஸ்மெல் வரும். அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குமா? அந்த மாதிரி நல்லாவே தெரியும். சிலருக்கு வந்து தயிர் மாதிரி போகுதுலாம் சொல்லுவாங்க யூரின்ல. ஸோ தயிர் மாதிரி போகிறது, அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றது, ஸோ இது எல்லாமே ஏற்படலாம். முகத்தில் வந்து ஒரு வீக்கமோ இல்லை கால் வீக்கம் அது மட்டும் சிலருக்கு இருக்கலாம். சிலருக்கு எதுவுமே தெரியாமல் எப்போ பாரு ஒரு நாசியா வாமிட்டிங் வர மாதிரியே ஒரு சென்சேஷன் இருக்கிறது சிலருக்கு இருக்கலாம். அதுக்கப்புறம் சிலருக்கு வந்து பார்த்தா ஒரு கிடினஸ் இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாம் தாண்டி பார்த்தோம்னா அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை. நம்ம என்ன பண்ணுவோம், ரத்த சோகை இருக்குன்னா சிறுநீரகம் பாதிப்புனால நமக்கு ஒன்றும் அனிமியா வந்திருக்க போறது இல்லை, அப்படி யாரும் நினைக்க மாட்டோம். பெண்களுக்கு நிறைய பேருக்கு ரத்த சோகை பிரச்சனை இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ பிளட் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்றதுக்கு டயட்டுக்குள்ள போயிடுவோம். சரி. ஸோ ஆனால் இது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டதுனால வரக்கூடியதுன்றது அப்புறம் லேட்டராக தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சிம்டம்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி சில காரணிகளும் நமக்கு இருக்கு. ஸோ நம்ம எந்த மாதிரியான ஃபுட் எடுக்கிறோம், என்ன லைஃப் ஸ்டைல் இருக்கு, இல்லை ஹெரிடிட்டி ரீசன் நமக்கு இருக்கா, இது எல்லாமே பொறுத்து நமக்கு சிம்டம்ஸ் வந்து தெரியுது. சிலர் சொன்ன மாதிரி சிம்டம்ஸே தெரியாம ஏதோ ஒரு காரணத்தினால நான் ஸ்கேன் எடுத்து பார்த்தேன், பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், அப்போதான் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க.